வணக்கம் நண்பர்களே. ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமாக முக்கியமான கண்டென்ட்டு அது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது. முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறேன், வாய்ப்புள்ளவங்க வந்து பாருங்கள், மற்றவங்க ஆன்லைனில் பாருங்கன்னு பயங்கர ஹைப்பை கொடுத்துட்டு சொன்னார். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது. உலகத்திலேயே முதல்ல நாமண்ட தான் இரும்பு உருக்கி இருக்கோம். அப்படின்னம்னா இரும்பை சும்மா உரிக்கிற முடியாது. இந்த வரலாறில் முதல்ல கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் உலோக காலம் வருது. இந்த கல்லை உரசும் போது இவங்கள்ட்ட ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஸ்பார்க்ல இருந்து மெட்டல் உருகி இருக்கும். எடுத்தோன்னே இரும்பு உருக்க முடியுமா? அது நேச்சுரலாக உருகினது என்னன்னு பார்த்தோம்னா வெண்கலம். இந்த வெண்கலம், செம்பு இதெல்லாம் உருகி இருக்கு. இரும்பெல்லாம் கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணோம். அப்போ செம்பு காலத்துக்கு அப்புறம் தான் இரும்பு காலம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சிவகலையில் கிடைச்ச அந்த இரும்பை வச்சு, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கிடைச்ச இரும்பை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிமு 3345 அந்த இரும்பு வந்து அந்த காலத்தை சேர்ந்தது. இந்த டைமில் சிந்து சமவெளி நாகரிகம் கூட வரல. ஏன்னா சர்ஜான் மார்ஷல் சொல்கிறாரு 3250 தான் சிந்து சமவெளி நாகரிகம். அது வந்து பார்த்தோம்னா நமக்கு பிரான்ஸ், வெண்கலம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு, வெண்கலம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டைம்லேயே நமக்கு இரும்பு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ். இதில் மற்ற பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இந்த இரும்போட தொன்மை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டம். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், உலகத்தில் இதுவரைக்கும் நம்ம நம்பிட்டு இரும்பை உருக்கிற டெக்னாலஜி அனடோலியா, துருக்கியில் ஹிட்டேட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வச்சுருந்தாங்க, நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் தெரியுது உலகத்திலேயே நம்ம தான் முதல்ல இரும்பை வந்து உருக்கியிருக்கோம். அது எங்கெங்கன்னு பாருங்கள், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, சிவகலை தூத்துக்குடி, கீழமண்டி திருவண்ணாமலை, மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி, மாங்காடு சேலம் மேட்டூர் தாலுகா. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. ஆர்கியாலஜிக்கல் சம்பந்தமாக முக்கியமான கண்டென்ட்டு அது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது. முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளை ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போகிறேன், வாய்ப்புள்ளவங்க வந்து பாருங்கள், மற்றவங்க ஆன்லைனில் பாருங்கன்னு பயங்கர ஹைப்பை கொடுத்துட்டு சொன்னார். ஏன்னா அது அவ்வளோ முக்கியமானது. உலகத்திலேயே முதல்ல நாமண்ட தான் இரும்பு உருக்கி இருக்கோம். அப்படின்னம்னா இரும்பை சும்மா உரிக்கிற முடியாது. இந்த வரலாறில் முதல்ல கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறம் உலோக காலம் வருது. இந்த கல்லை உரசும் போது இவங்கள்ட்ட ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஸ்பார்க்ல இருந்து மெட்டல் உருகி இருக்கும். எடுத்தோன்னே இரும்பை உருக்க முடியுமா? அது நேச்சுரலாக உருகினது என்னன்னு பார்த்தோம்னா வெண்கலம். இந்த வெண்கலம், செம்பு இதெல்லாம் உருகி இருக்கு. இரும்பெல்லாம் கிட்டத்தட்ட 1500 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணோம். அப்போ செம்பு காலத்துக்கு அப்புறம் தான் இரும்பு காலம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு காலம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து சிவகலையில் கிடைச்ச அந்த இரும்பை வச்சு நம்ம